எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் ஒரு பாதி லீவ் மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஐஎஸ் பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தெரியல. வால்யூம் ரொம்ப டவுனு. ஈவன் மார்க்கெட்டுமே வந்து ஏதோ கடமைக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலுமே பெரிய நியூஸ்களை எதுவும் கிரியேட் ஆகலை. குளோபலா நம்ம பார்க்கணும்னா ஒரே ஒரு மேஜர் நியூஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று வந்து அந்த சைனா புதுசாக வந்து இந்த சில்வர் எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இப்போ முதல்லலாம் வந்து சைனாவில் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருந்தாலே அவர் சில்வரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியில் தான் இருந்தார். இப்போ அப்படி இல்லை. சில்வர் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி சில்வர் எக்ஸ்போர்ட்டுக்கு சைனா திடீர்னு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. உலக அளவில் 60% எக்ஸ்போர்ட் சில்வர் எக்ஸ்போர்ட் வந்து சைனாலேருந்து தான் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போதான் சில்வர் ஒரு பெரிய ரேலியை அச்சீவ் பண்ணிட்டு ஒரு 2 நாளாக தான் கரெக்ஷனுக்குள்ளே வரலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மூடில் இருந்துச்சு. நிறைய பேர் 2 நாளாக ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்து சில்வர் எக்ஸ்போர்ட்டுக்கு மேலே சைனா வந்து மிகப்பெரிய அளவில் இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு சைனா என்ன விளக்கம் கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி சில்வரோடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏன் சைனா இவ்வளோ ஆதிக்கத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் வந்து சில்வர் அப்படிங்கிறது ஒரு மெட்டல். ஓகே, அதாவது குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில்வர் அப்படிங்கிறது பெரிய யூசேஜ் இல்லாத ஒரு மெட்டல். ஆனால் இன்னைக்கு தேதியில இன்னைக்கு உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய சோலார்ல ஆரம்பிச்சு ஈவி கார்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே சில்வர் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு க்ரூட் ஆயில் மாதிரி சில்வரை மாத்துறதுக்கு சைனா ட்ரை பண்ணுது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த சில்வருடைய சர்ஜில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சில்வருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு சைனா தடை விதிக்கிற வரைக்கும் அதோட அடிப்படை நோக்கமா சைனா எதை வச்சிருக்குதுன்னா, எப்படி ஒரு அமெரிக்கா வந்து ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள வச்சிருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அடிப்படை மெட்டலா இந்த சில்வர் மாறிட்டு இருக்கிறதுனால அதோடைய ஆல்ரெடி 60% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சைனா தான் பண்ணிட்டு இருக்குது சில்வர். அதை தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்திலையும் வச்சிருக்கிறது மூலியமா அதனுடைய விலைகளை தன்னால தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய அந்த அந்தஸ்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த சைனா முயற்சிக்குது. இதுதான் இந்த நியூஸோடைய அடிப்படை. பார்ப்போம். பட் வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சில்வர் அப்படிங்கிறது டைரக்டா மைண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய பொருள் கிடையாது. அது நிறைய பொருட்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சைனாவுடைய இந்த பிளான் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை தவிர பெரிய நியூஸஸ் எல்லாம் எதுவும் வரல. முக்கால்வாசி கவர்மெண்ட்டுகள் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் நியூஸஸ் எதுவும் கொடுக்கல. எல்லா நாடுகள்லையுமே ஒவ்வொரு டைம்ல நியூ இயர் செலிப்ரேஷன்ல தான் இன்னைக்கு புழு கவனம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன யூஎஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நம்ம எலன் மாஸ்கோடைய ஏஐ அது பண்ண வேலை தான் பெரிய வேலை பார்த்துட்டு போயிருச்சது. ஆக்சுவலா வந்து சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஏஐக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணி இந்த போட்டோவை இப்படி மாத்தித்தா அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா அது கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா இல்ல இது கைட்லைன்ஸுக்கு எதிரானது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த சாட் ஜிபிடி கூகுள் ஜெமினி இதெல்லாம் சொல்லும். ஆனா இத்தனை நாள் அந்த க்ரோக்குமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது ஏதோ ஒரு லூப் போல கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஆளுக. அது என்ன ஆயிடுச்சுன்னா டிஜிட்டல் செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட்டுக்கு ஒரு வழிவகுத்துருச்சு. நீங்க என்ன ஆகும்னா அந்த ஏஐல எலன் மாஸ்கோட ஏஐல ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி அந்த போட்டோவை எப்படி மாத்தி தர சொன்னாலும் அது மாத்தி தர ஆரம்பிச்சிருச்சு. இதனால மிகப்பெரிய அளவில் இந்த எக்ஸோடைய அந்த எக்ஸ் தளத்தோடைய ஏஐயான குரோக் ஏஐயோட அவுட்ரேஜ் பெரிய குளோபல் அவுட்ரேஜ் இன்னைக்கு நடந்துச்சு. நிறைய பேர் அதை அட் டைம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பெரிய அளவில் அது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கு. பட் வந்து இதுல நிறைய பேர் விக்டம் ஆயிருக்காங்க. இது எதுவும் நம்ம நியூஸா பேசுறோம். ஆனா இந்த பிரச்சனையில நேத்துல இருந்து நிறைய விக்டம்ஸ் நிறைய பெண்கள் ஈவன் நிறைய குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏஐனுடைய செயல்பாட்டினால எந்த ஒரு வார்னிங் மெசேஜும் இல்லாம ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி எப்படி அதைய மாத்தி காமிக்க சொன்னாலும் இந்த காமிச்சு இந்த எலன் மாஸ்கோட ஏஐ வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. இது ஏஐ பத்தின ஒரு பயத்தையும் சேர்த்து கிளப்பி விட்டுருக்கு. எனிவே இப்போ வந்து அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்தலம் வந்து அது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கு.
அண்ட் இந்த மாதிரியான தவறுகள் ஃபர்தராக நடக்காமல் இருக்கணும். இந்த ஏஐக்கு எந்த அளவு எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர்றது, இதுக்கான அடிப்படை இன்னும் இதை பற்றின டீட்டெயில் ஆர்டிக்கல் இன்னும் வெளியாகலை. பட் வந்து குளோபல் அவுட்ரேஜுக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு பரப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அதை பேசுறதுக்கான காரணம்னா இது ஆக்சுவலாக நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. நேற்று பேசாமல் இந்த நியூஸ் நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம்னா இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஏஐ பயன்படுத்துறத அதுவும் உங்களோட பர்சனல் ஃபோட்டோவை ஏஐக்குள்ளே அப்லோட் பண்ணி அப்படி மாற்றித்தா, எனக்கு ரஜினி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுத்தா, இல்லை ரஜினிக்கு தான் ஹேர் ஸ்டைல் இல்லையா, ஐயோ சரி சாரி வேற ஏதாச்சும் சொல்லுவோம், சரி அது சொன்னாலும் தப்பாக போயிடும். சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தர சொன்னீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த குரோக் ஏஐல நடந்த விஷயம் வந்து பெரிய அளவில் நிறைய குழந்தைகளையும் பெண்களையும் விக்டம்ஸாக மாற்றி இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு இது இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. பட் திரும்பவும் சொல்றேன், போட்டோவை அப்லோட் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஏஐ கிட்ட கொடுத்து நீங்க இதைய யூஸ் பண்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ஃபர்மேஷனை வாங்கறதுக்கு பயன்படுத்துங்க, இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பயன்படுத்தாதீங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ரீசெண்ட் ஆர்டிக்கல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா இந்தியாவில் எல்லா ஏஐயுமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். ஒருத்தர் ஏர்டெல் வாங்கினா இந்த ஏஐ ஃப்ரீயா தரேங்கிறான், ஒருத்தர் 1 வருஷத்துக்கு சாட் ஜிபிடியை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறான், இன்னொருத்தர் ஜெர்மனி உங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அறிவை வளர்க்கறதுக்காக இல்லை. இப்போ நீங்க எல்லா ஏஐயுமே நீங்க நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய இது இந்த ஸ்டிம் வாங்கினா இது 1 வருஷம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க, நிறைய ஆட்ஸ் சாட் ஜிபிடி இந்த லிங்கை யூஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு இதெல்லாம் எதுக்குன்னா அந்த டேட்டாவை உள்வாங்கிறதுக்கு, டேட்டாக்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு. ஓகே, நம்ம ஃப்ரீயா நம்ம கொடுத்தா, ஏன்னா இந்தியாவில இருந்து பெரிய அளவில் டேட்டாக்கள் வந்து ஏஐக்குள்ள ஃபீட் ஆகலை. இந்தியர்கள் பெரிய அளவில் டேட்டாக்களை கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா பேசிக் வெர்ஷன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இருந்துச்சு. சாரி, பேசிக் வெர்ஷன் மட்டும் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால பெரிய அளவுல டேட்டாக்கள் கொடுக்க ஆரம்பிக்கல, ஃப்ரீயா டேட்டா ஃப்ளோ நடக்கல. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இந்த ஏஐ எல்லாத்தையும், ஈவன் யூஎஸ் எல்லாம் போனீங்கன்னா காஸ்ட்லி, ஆனா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு ஏஐ எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஐ நிறுவனங்கள்லாம் டேட்டாவை கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க பர்சனல் போட்டோஸ் இது எல்லாத்தையும் ஏஐல கொடுக்கும்போது ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இது பில்கேட்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா ஒரு காலத்துல இந்தியாவில் எல்லாருமே விண்டோஸ் வந்து பைரட்டட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. பட் வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு, ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் விண்டோஸ் ஓஎஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ யாருமே ஒரிஜினல் ஓஎஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் பைரட்டட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மைக்ரோசாஃப்ட்டுக்கும் நல்லா தெரியும், மைக்ரோசாஃப்ட்டுக்குமே நல்லா தெரியும். பைரட்டட் ஓஎஸ் தான் இந்தியாவில் முழுசு எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களே விண்டோஸ் பைரட்டட் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஏன் அது கண்டுக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவெல்லாம் யூஸ் பண்ணி பழகட்டும். ஏன்னா நம்மால் அன்னைக்கு அதை ஏதாச்சும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த பைரட்டட் ஓஎஸ் யூஸ் பண்றத மைக்ரோசாஃப்ட் தடுத்து இருந்ததுன்னா எல்லாம் ரிலாக்ஸ்க்கு மாறி இருப்பான். அன்னைக்கு லினக்ஸ்க்கு மாறி இருப்பான், ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் மாறி இருப்பான். ஆனா அன்னைக்கு பைரட்டட் வெர்ஷனை அன்னைக்கு பரவாயில்ல, அவன் பைரட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் பைரட்னு கீழே மட்டும் போட்டு விட்டு அவன் பாட்டு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டா. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் விண்டோஸ்க்கு பழகிட்டோம். நம்ம இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் சேல்ஸ் வந்து இந்தியாவில் பூஸ்ட் ஆயிருச்சு. புதுசாக வாங்குறவங்களாம் ஒரிஜினல் ஓஎஸோட தான் வாங்குறான். அதுவும் இப்போல்லாம் லேப்டாப் வாங்குறதெல்லாம் ஒரிஜினல் ஓஎஸோட தான் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவில் 98% விண்டோஸ் பைரட்டட் தான். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஏஐ யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸோ தளத்துடைய இந்த ஏஐ உடைய செயல்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைவுபடுத்தி இருக்கு. அண்ட் இது போக மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சிகரெட்டுக்கு அதாவது டொபேக்கோக்கு டாக்ஸ் 18% 40% கொண்டு போயிட்டாங்க. 18 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சிகரெட் எல்லாம் இனிமேல் 25 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு விற்கும். ஓகே, இது வந்து சிகரெட் பிரியர்களுக்கு வருத்தமான நியூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வருத்தமான நியூஸ் வந்து ஐடிசியோட இன்வெஸ்ட்ங்கிற முறையில் அது ஒரு 9% இன்னைக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதனால ஸ்மோக்கர்ஸை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா சிரமம்தான். படம் போடுறதுக்கு முன்னாடி புகைப்புலை பிடித்து முகேஷின் அவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவன் வாய் இப்படி காமிச்சு இவங்க யாரும் தம் அடிக்கிறது நிறுத்தல. ஓகே, எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, தம் அடிக்கிறது நிறுத்தல. டப்பா மேல எவ்வளவோ பிரிண்ட் பண்ணி பார்த்தாங்க, அப்பவும் இவங்க தம் அடிக்கிறது நிறுத்தல. இப்போ சிகரெட் விலையை
ஒரே நாளில் 40% ஜிஎஸ்டி போட்டு 28% 40% உயர்த்தணும்னு இவங்க தம்மடி நிறுத்திடுவாங்களே என்னன்னு தெரியல. கவர்மெண்ட்டும் ஒரு முடிவு, இவன் அடிக்கிறதா இவங்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ அடிக்கிறமோ முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 40%க்கு டேக்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு. எனிவே ஐடிசி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 9% பக்கமாக விழுந்திருக்கு. அண்டு இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அந்த ரூபாய் பிரச்சனை தான். இன்னைக்கு 89 ரூபா 96 பைசான்னு நினைக்கிறேன். 89 ரூபா 96 பைசா. 90 ரூபாய் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்? அது 89 கீழே புஷ் பண்ணுங்கன்னா அது கவர்மெண்டாலே ஒன்றும் பண்ண முடியாது. எஃப்ஐஎஸ் மறுபடியும் பணத்தை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு யூஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகணும். பார்ப்போம், மார்ச் வரைக்கும் இந்த ருப்பி வந்து டிங்டான்னு அந்த 90க்கும் இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்கும் போல தெரியுது. பட் வந்து 89 கீழே கொண்டு வந்தால் ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணலாம் ருப்பியை. 90க்கு மேலே மறுபடியும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரிஸ்க் தான். 89க்கு மேலே இருக்கிற வரைக்கும் 90 கிராஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய டஃப்பான விஷயம் இல்லை, அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே 3 நாளாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. பட் வந்து அது க்ளோஸ் ஆகிறதே வந்து அந்த 89.97 98 96 தான் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். மற்றபடி நியூ இயருங்கிறதுனால பெரிய குளோபல் நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் ஜனவரி 8க்கு மேலே தான் டீட்டெயிலாக ஒவ்வொரு டேட்டாக்களும் வரும். அப்புறம் ஜனவரி 12க்கு மேலே ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நேற்றே நம்மளுடைய மந்த்லி மேக்ரோ எக்கனாமிக் டிஸ்கஷனில் மந்த்லி லெவல்ஸ், மந்த்லி மேக்ரோ எக்கனாமிக் நியூஸஸ் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ போல் லெவல்ஸுக்கு போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் எல்லாம் பாருங்க, 2 லைன் தான். பிரைமரி சப்போர்ட் 26,258, மார்க்கெட்டோடைய லோ 26,260. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 26,332, மார்க்கெட்டோட 339 அண்ட் மார்க்கெட்டோட ஓப்பன் எக்ஸாக்டா 26,332. இந்த பிரைமரி சப்போர்ட்டுக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் நடுவில் தான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட மூவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே தாண்டி எங்கேயுமே மார்க்கெட் நகரில் அதுக்குள்ளேயே நின்று டான்ஸ் ஆடி உட்காந்து தூங்கி எந்திரிச்சிருக்குது மார்க்கெட்டு. ஆப்வியஸ்லி நம்ம அப்ளை பேசின மாதிரி பெரிய அளவில் எஃப்ஐஎஸ் பார்ட்டிசிபேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஈவன் நானுமே இன்னைக்கு தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாரும் உள்ளே வந்து நியூ இயர் லீவெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் களை கட்டுறதுக்கு. எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி 2-3 நியூஸ்கள் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன நடந்தாலும் லெவல்ஸில் மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மார்க்கெட்டை கையாளுங்க, அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஓகே, எனிவே மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். நேற்று க்ளோஸுக்கும் இன்னத்த க்ளோஸுக்கும் மேத்தமேட்டிக்கலாக எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. வால்யூம் ஸ்பைக்கும் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி வேல்யூக்கள்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே வேல்யூஸ் தான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 26,332 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே அடுத்த பொசிஷனல் ஹடில் அப்படின்னு எடுத்தோம்னா 26,368 பொசிஷனல் ஹடில். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,588. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,462லையும் 26,428லையும் இருக்கு. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 26,258. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னா 26,132, 26,062. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த பொசிஷனல் ஹடில் 25,822. அண்டு மார்க்கெட்டினுடைய இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 26,232, 26,158. இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷனை தான் மாறி இன்னைக்கு பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பியர்ஸ் பெரிய அளவில் கம்மி பண்ணிட்டு இருந்ததை பார்த்தா புல்ஸுமே பெரிய அளவில் கம்மி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பியர்ஸோட பொசிஷனிங் அப்படிங்கிறது 100-150 முடிஞ்சு போச்சு. விச் இஸ் மந்த்லி சப்போர்ட்டான 26,132 குறிக்குது. அதே மாதிரி புல்ஸோடைய பொசிஷன்ஸையும் நம்ம பார்த்தோம்னா அவங்களோடைய மேஜர் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது அதே ரேஞ்சஸோட முடிஞ்சு போச்சு. அது கீழே அவங்களோட பொசிஷன்ஸும் கம்மியாகிறத நம்ம பார்க்க முடியும், பெரிய அளவில் கம்மியாகிறது பார்க்க முடியும். ஸோ இந்த 26,132 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்லது மந்த்லி ஒன் ஆஃப் தி மந்த்லி சப்போர்ட், இதை பேஸ் பண்ணி தான் 2 பேர்த்தோட பொசிஷனும் டிஃபென்ஸ் சைடில் இருக்கு. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் 2 பேர்த்திட்டையும் பெருசாக இல்லை. கால் ஷாட்ஸும் பெருசாக பில்ட் ஆகலை, புட் ஷாட்ஸும் பெருசாக பில்ட் ஆகலை. டிஃபென்ஸ் ஏரியாவில் மட்டும் பொசிஷன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னைக்கு இந்த மனநிலையிலாம் பெருசாக யாருமே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டே உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்துச்சு. பெரிய அளவில் நிறையா
பெரிய பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் யாரும் மார்க்கெட்டுக்குள்ள இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பொசிஷனிங்லேயே டிஃபென்ஸை தவிர பெரிய அளவில் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் யாருக்கும் கிடைக்கல. ஸோ டிஃபென்ஸ் பொசிஷன் தான் 2 பேர் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போத்த மலர்ல தான் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் கிடையாது. கீழே வரைச்ச எந்த ஒரு கேண்டிலையுமே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, அதாவது பிரைமரி சப்போர்ட் 59,862 கீழே ஒரு எல்லா கேண்டிலும் கீழே புஷ் பண்ணுவாங்க. ஆனால் கீழே எந்த ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டிலுமே கீழே ஸ்டெபிளைஸ் ஆக விடாமல் எல்லா கேண்டிலையுமே அதே கேண்டில்லையே மேலே புஷ் பண்ணிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ 59,862 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி சப்போர்ட்டு, அப்புறம் 59,932 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், இதை சுற்றி தான் மார்க்கெட்டோடைய ஒட்டுமொத்த மூவாக இருந்துச்சு. புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க 2 வேலையை இன்னைக்கு தெளிவாக பார்த்தாங்க மார்க்கெட்டில். ஒன்று, பிரைமரி சப்போர்ட் 59,862 கீழே ஸ்டேபிள் ஆக விடாமல் எல்லா கேண்டிலையுமே பிளாக் பண்ணுது, எந்த ஒரு கேண்டிலையும் ஸ்டேபிள் ஆக விடாமல் பிளாக் பண்ணுது. அதே நேரத்தில் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 59,932 மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி அதுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணுது. பட் அஃபிஷியலாக இன்னும் எந்த ஒரு சிங்குக்குள்ளேயும் பேங்க் நிஃப்டி போல, இன்னும் அதே கன்சால்டேஷன் ஜோன்ஸுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிங்குக்குள்ளே போகல. சிங்குக்குள்ளே போனால் அதை விட கொடூரமாக இருக்கும். நம்ம 2 எக்ஸ்பீரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிங்குக்குள்ளேயே உட்காந்து தூங்குறாங்க. ஸோ க்ளோஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 60,038, பிரைமரி சப்போர்ட் 59,962. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 60,132, 60,778. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 59,858, 59,228. ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய வேல்யூஸ். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. அங்கேயுமே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் பெருசாக ஓரளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லாம் 2 பேர் சைடில் ஒன்றும் இல்லை. ரொம்பவே ஸ்லோவான ஒரு மூவ் தான். ஆக்சுவலாக வந்து பியர்ஸ் வந்து பொசிஷன்ஸை, அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து கவர் பண்ணல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அவங்க பில்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல. எல்லா பக்கம் 0-0 தான் இருக்குது. பெரிய அளவில் பொசிஷனிங் எல்லாம் எதுவுமே நடக்கலை இன்னைக்கு. ரொம்பவே ஒரு டல்லான ஒரு மார்க்கெட்டு தான். ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் இன்னத்த மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கும். ஹோப் எல்லாரும் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு ஓரளவுக்கு நியூ இயர் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனிவே 2026 வந்துட்டோம். ஸோ தெளிவாக மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. பணம் இருக்குதுங்கிறக்கா 40 லாட்டு காலையும் புட்டியும் பை பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் ரிவர்ஸில் போனால் எப்படி ஹெட்ஜ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இது ஏறுமா இறங்குமான்னு சாமி படத்துக்கு முன்னாடி போய் கும்பிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, சாமி ஆப்பர்ச்சுனிட்டி தான் தரும், உங்களை எப்பவும் காப்பாற்றி விட்டுட்டெல்லாம் இருக்காது. காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நம்மளை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறது தான் சாமியோட வேலை. நம்மளுக்கு இன்னைக்கு உயிரோட வச்சிருக்க சிந்திக்கிறதுக்கு மூளை கொடுத்துருக்காங்க. இது மற்றதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். காலையில் பொட்டு வச்சுட்டு உட்காந்தா மட்டும் மார்க்கெட் நம்மளுக்கு சாதகமாக ஏறிடுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கணும். பட் வந்து மார்க்கெட்டை லாஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. டிசிப்ளின் தான் கடவுளுக்குமே கூட பிடிக்கும். ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன்.